பயோ சிப்புன்னு சொல்லுவாங்க. நீங்க செல்ல சர்ச் பண்ணி பாருங்க, அது உங்களுக்கு தெரியும். இவ்வளவு அரிசி விதை அளவு தான் இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம நெற்றிலோ இல்ல வலது கையிலே போடுவாங்க. இன்னைக்கு நான் சில கிறிஸ்தவங்கள்ட்ட கேட்டேன், பெந்தேகோஸ் கோயிலுக்கு போகக்கூடியவங்க, பைபிள் தியானிக்கக்கூடியவங்க, நல்லா சரளமா வசனம் வாசிக்கக்கூடியவங்க தான். அவங்கள்ட்ட நான் கேட்கும்போது அவங்களுக்கு இது என்னன்னே தெரியல. அதனால கர்த்தர் இதை சொல்லணும்னு எனக்கு ஏவுனாரு. பிரசங்கம் வேற, ஆனா இதை சொல்லணும்னு ஆண்டவர் ஏவுனால அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த சிப்பு அளவுல தான் அந்த அந்த முத்திரை இருக்கும். அந்த ஃபேக்டரி எல்லாம் ஓப்பன் ஆயிட்டு சிப்பெல்லாம் தயாரா இருக்குது. நீங்க அதை அந்த நெத்திலையோ இல்ல வலது கையிலே போடுவாங்க. நீங்க அதை போட்டீங்கன்னா பரலோகத்துக்குள்ள போகவே முடியாது. அந்த சிப்பு போடக்கூடாது. நம்ம பட்டினியே கிடந்து செத்தாலும் சாகலாமே தவிர அந்த சிப்பு போடாதீங்க. போட்டீங்கன்னா பரலோகத்துக்குள்ள போக முடியாது. அது எப்படின்னா வெளி வந்துட்டு அந்தி கிறிஸ்துவனுடைய காலம் எல்லாம் வெளிப்பட்டுட்டுங்க. இனி நாட்களே கிடையாதுங்க. ரொம்ப கர்த்தருடைய வருகை சமீபம் ஆயிடுச்சு. கர்த்தருடைய வருகையில நம்ம எல்லாருமே எடுத்துக்கொள்ளப்படணும். நம்ம அந்த சிப்பை போட்டுட்டு திருப்பி அந்த